வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். சொல்லலாமே எல்லோரும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மழை போலவே உமாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மழை போலவே உமாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா எம்மை நிறைத்தி ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இது உம்முடைய வேளையால், இது உம்முடைய நேரம், இது உம்முடைய யுகம். ஆளுகை செய்யுங்க. உம்முடைய ஊழியம் தாராளமாய் நடைபெறட்டும். உம்முடைய திவ்ய பிரசன்னம் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விசேஷம். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆதீனத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிலுவையில் என்னவெல்லாம் செய்து முடித்தாரோ அந்த ஆழங்களை அறிந்த ஆவியானவரே, அவைகளையெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் பெந்தெகோஸ்தே பண்டிகையின் மாதமாய், பரிசுத்த ஆவியானவருடைய பண்டிகையின் மாதமாய் தேசம் முழுவதும் அனுசரிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. அந்தந்த காலகட்டத்தில் உம்முடைய ஊழியர்கள் மூலமாய், உம்முடைய தேவ பிள்ளைகள் மூலமாய் உம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்தி இந்த நாட்களில் எப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் முன்னிறுத்த வேண்டும் என்பதை அழகா எங்களுக்கு காண்பித்து எங்களை அன்றாடம் வழி நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் பிதாவின் சித்தம் நிறைவேறுவதாக. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி.
உம்முடைய மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை, மனக்கண்களை திறந்தருளுவீராக. என்னுடைய மனதையும் எண்ணத்தையும் ஒருமுகப்படுத்தி உமக்கு நேராக்குவீராக. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிரகாசம் இந்த ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து நீர் என்ன வகுத்து வைத்து இருக்கிறீரோ அந்த திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. எல்லோரும் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. திரும்ப சொல்லுவோம். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறே. சொல்லலாமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமை பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமை பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. எல்லோரும் ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறே. வாஞ்சிக்கிறே என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறே. வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசமுகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறே. பாடியுமை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறே. சொல்லலாமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறே. மகிமை பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமை பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. தாவீது போல் மகிழ்ந்திடவே உம் சமூகம் வேண்டுகிறே. ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே உம் சமூகம் வேண்டுகிறே. ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே. ஆவிக்குள்ளாய் அனுதின
தினமும் அனல் என்னில் ஊற்றிடுவே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமை பிரசன்னம் நிறைவாகிறட்டும் இந்த வேளையிலே. மகிமை பிரசன்னம் நிறைவாகிறட்டும் இந்த வேளையிலே. மேல் வீட்டறை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. மேல் வீட்டறை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரட்டும் இந்த வேளையிலே. எல்லோரும் சொல்லலாமே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரட்டும் இந்த வேளையிலே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி எஸ் லார்ட், எஸ் லார்ட். எங்களோடு எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளே இருக்கிற மகிமையின் பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. ஆவியானவர் என் மேல இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கிற எல்லாரும், என் மேல கர்த்தரின் ஆவியானவர் இருக்கிறார். என்னை நிறைத்து இருக்கிறார். என்னை ஆளுகை செய்கிறார். என்னை வழி நடத்துகிறவர், எனக்கு போதிக்கிறவர், என்னுடைய எல்லா காரியத்தையும் நன்கு அறிந்தவர், பிதாவின் சித்தம் என்னை குறித்து என்னவெல்லாம் இருக்கிறதோ ஒன்று கூட மிஸ் ஆகாம நிறைவேற்றுவதற்கு 24 மணி நேரமும் எனக்கு ஊழியம் செய்யும்படி ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை, சுதந்திரம். அந்த இடத்துல ஒரு நிறைவு, மனமகிழ்ச்சி இருக்கும். ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே அடிமைத்தனப்பட மாட்டோம். அங்கே ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டோம். ஆவியானவர் எங்க இருந்தாலும் அங்கே ஃப்ரீயா இருப்போம், விடுதலையா இருப்போம். மனசெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த விதமான குற்ற உணர்வோ, எந்த விதமான தடுமாற்றமோ, பதட்டமோ, பயமோ அங்கே இருக்கவே இருக்காது. அதனால தான் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை. விடுதலைன்னு சொல்லுச்சுன்னா எந்த சூழ்நிலையிலும் நாம கூனி குறுகி செயல்பட முடியாமல், இயங்க முடியாமல் இருக்க முடியாது. அதுக்கு பேர் தான் விடுதலை. எல்லா இடத்திலும் சீராய் இயங்கலாம், எல்லா இடத்திலும் செம்மையாய் இருக்கலாம், எல்லா இடத்திலும் நிறைவாய் இருக்கலாம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகிறது, எனக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று அது வற்றாது. ஆமென். நமக்குள்ளே, உங்களுக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று இருக்கிறது, அது வற்றவே
உலகத்தில் பஞ்சம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள பஞ்சம் கிடையாதுன்னு சொல்லுங்க. ஆமே. ஜீவ நதி போகிற இடமெல்லாம் அது சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்கும். ஆமேன். நாம் சந்தோஷமா இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று சொல்லலாமே, வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல்லலாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுவோம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லலாமே, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. நதி நானே, அகிலம் எங்கும் பரவிடுவேன். சொல்லலாமே, அபிஷேக நதி நானே, அகிலம் எங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எல்லோரும் ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. சொல்லலாமே, துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவேன் சபையை, அலங்காரமாக்கிடுவேன். சத்தமா, அலங்காரமாக்கிடுவேன் சபையை, அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது.
என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். சொல்லலாமே. கனி கொடுக்கும் Yes, Lord. மரம் நானே, Amen. நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. சொல்லலாமே. Yes, Lord. என் இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. சத்தமாய் சொல்லலாமே. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, சொல்லலாமே. அது வற்றாது ஒரு நாளும். Yes, Lord. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி வற்றாத ஜீவ ஊற்றை கர்த்தர் உள்ளே வச்சிருக்கிறார். வற்றாத ஜீவ ஊற்று. ஆமென். தாகம் தீர்க்கிற ஜீவ ஊற்று. இந்த ஊற்றுக்கு ஆதாரம் தேவன். ஆமென். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கல்வாரி சிலுவிலே ஒரு அற்புதமான ஊற்றை ஏற்படுத்தி அங்கிருந்து பாய்ந்து ஓடி வருகிற அந்த ஜீவ தண்ணீரால நம்மை நிறைத்திருக்கிறார். ஆமென். நாம் தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறோம். நம் தாகம் தீர்க்கப்பட்டு, எத்தனை பேர் தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறீங்க? அநேக காரியத்தில் நீங்கள் தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். அவரை அறியாத போது ஏராளமான ஏக்கங்களும், ஏராளமான விரக்தி, ஏராளமான புலம்பல் அப்படி நிரம்பி இருந்துச்சு. ஆனால் இயேசு என்றைக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ள வந்தாரே, அந்த ஜீவ நதி என்றைக்கு உங்களுக்குள்ள வந்துச்சோ, அந்த ஜீவ தண்ணீரை, வார்த்தைங்கிற அந்த தண்ணீரை பருக 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 தாகம் தீர்க்கப்பட்டோம். இதுதான் உண்மைங்க, இதுதான் உண்மைங்க, இதுதாங்க உண்மை. இதாய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அச்சடையாளம். நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், கிறிஸ்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நான் மீட்கப்பட்டவன் என்பதற்கு அடையாளம் நான் தாகம் தீர்க்கப்பட்டவன். ஆமே, தாகம் தீர்க்கப்பட்டவன். பாருங்க, ஒரே இடத்துல இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலும் சரி, அப்படியே ஒரே ஸ்டாண்டர்ட் இவ்வளோதான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாம் இருக்கிற இடத்துலேருந்து வளர்ச்சி அடையவும், முன்னேறவும், பெருகவும், சிறந்து இருக்கவும் தேவன் விரும்புகிறார். அதற்கு அடையாளமாகத்தான் ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆவியானவரோடு நம்ம பழகிறோம். அது ஒரு சில நேரத்தில் கணுக்கால் அளவு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு முழங்கால் அளவு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இடுப்பு அளவு இருக்கலாம், ஒரு சில பேர் நீச்சல் ஆழத்துக்கு செல்லலாம். நீங்கள் நீச்சல் ஆழத்துக்குள் செல்லுகிற வரை அவர் உங்களை கைவிட மாட்டார். சத்தமாமேன்னு சொல்லுங்க.
எத்தனை பேர் நீச்சல் ஆழத்துக்குள்ள நான் அவருக்குள்ள மூழ்கிறேன்? அதாவது நீச்சல் ஆழன்னு சொல்லுச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லை, யாருடைய கண்ட்ரோல். நீங்கள் முழங்காலில் போய் ஒரு ஆற்றுல தண்ணியில் நின்னீங்கன்னா நீங்கள் ஸ்டெடியாக இருப்பீங்க. தண்ணி வந்து உங்கள் மேலே முழங்காலில் மோதுனா கூட நீங்கள் எப்படி இருப்பீங்க? நல்லா ஸ்டெடியாக இருப்பீங்க. அப்புறம் முட்டி அளவு வந்தாலும் சரி, இடுப்பு அளவு வந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டெடியாக இருப்பீங்க. கொஞ்சம் அப்படியே அசைகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டெடி ஆகிக்குவீங்க. ஆனால் மூழ்கிருச்சுன்னா உங்கள் கண்ட்ரோல் இல்லை, அது ஆற்று நீரின் கண்ட்ரோல். பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழுமையாய் அப்படியே மூழ்கி இருக்க ஆசைப்படுகிறார். அவருடைய பரிபூர்ண சித்தத்துக்குள்ள மூழ்கும்படி. ஏன்னா இந்த பூமியில் வாழ்கிறோம், நமக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அது கண்டதை யோசிக்குது, கண்டதை அப்படியே திங்க் பண்ணுது. அதன் மத்தியில் ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவையில்லாததையெல்லாம் அகற்றி ஆரோக்கியத்தை நமக்கு அருளி செய்கிற நல்ல ஆவியானவர். ஆமென். அதனால தான் நாம் அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நாம் இன்னொரு பாடலை பாடி, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக. ஆமென். உங்களுக்கு ஒரு நல்ல போதகர் இருக்கிறார், அதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துகிறவர். உங்களுடைய குடும்ப வாழ்வில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், பொருளாதார வாழ்வில், ஆவி ஆத்மா சரீரத்தில், கிறிஸ்துவ ஜீவியத்தில், ஜெப வாழ்வில், எல்லாவற்றிலும் சகலத்தையும் போதித்து நடத்துகிற ஆவியானவர். சத்தமாமேன்னு சொல்லுங்கவா. நாம் இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, சொல்லலாமே வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. எல்லோரும் கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவும் போதாதையா, சொல்லலாமே. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணும், சொல்லலாமே. வறுமையா போதகரே, ஓஹோ வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சொல்லலாமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே,
செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், சொல்லலாமே. பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. எல்லோரும் எல்லோரும். கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும். கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரங்களை தட்டி ஆமே. அப்படி முழங்கால் படிடுவோம். நம் தேசத்தில் இருக்க இந்த எலெக்ஷனுக்காக நாம் ஜெபிக்கலாம். 3வது கட்ட தேர்தல் செவ்வாய்க்கிழமை நடக்குது. ஸோ அந்த தேர்தலுக்காக ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அஸ்ஸாம் மாநிலத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பீகார் மாநிலத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சத்தீஸ்கர் மாநிலத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. கோவா மாநிலத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. குஜராத் மாநிலத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. கர்நாடகா மாநிலத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. மத்திய பிரதேச மாநிலத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. மகாராஷ்டிரா மாநிலத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உத்தரப்பிரதேச மாநிலத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. மேற்கு வங்காள மாநிலத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. டாமன் டையூ மாநிலத்தை நீங்கள் அந்த தீவுகளை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஜம்மு காஷ்மீரை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 12 மாநிலங்கள் மீது தேவனுடைய ஆளுகை கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற நன்மை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாட்களில் நடக்கிற இந்த 7ஆம் தேதி நடக்கிற ஆண்டவரே அந்த தேர்தல் அமைதலோடு நடக்கணும் ஆண்டவரே. கலவரமின்றி நடக்கணும் ஆண்டவரே. கலகமின்றி நடக்கணும். எல்லாருக்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு ஆண்டவரே சமாதானம் காணப்படணும்.
கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே வாக்களிக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற மன நிலைமையை தேவநீர் ஆளுகை செய்து உமது பக்கமாக நீங்கள் திருப்பி விடும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே மக்களுடைய மனதில் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க சப்பா. கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தலைவர்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆண்டு கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்தின் நன்மையை மாத்திர கருதட்டும் ஆண்டவரே. மக்கள் மீது ஆண்டவரே ஸ்தோத்திர கரிசனை கொள்ளட்டும். மக்களுக்கு நன்மை வைக்கும் காரியங்கள் செய்வதில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எசப்பா நல்ல ஒரு முனைப்போடு செயல்படக்கூடிய தலைவர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற சப்பா உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அந்த நாட்களை இயற்கை சூழ்நிலை சாதகமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தலைவர்களும் நடுநிலைமையோடு உண்மையாய் ஆண்டவரை செயல்படக்கூடிய மன தைரியத்தை அப்பேற்பட்ட ஆண்டவரை தலைவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர தேர்தல் ஆணையர்களுக்கு ஆண்டவரே தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்தந்த மாநிலத்தில் இருக்க கலெக்டர்ஸ்க்கு உண்டாகட்டும். அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா அந்த தேர்தல் பணியில் ஈடுபடுகிற அரசு அதிகாரிகளுக்கு அப்படிப்பட்ட மன தைரியத்தை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரை ஸ்தோத்திர அலுவலருக்கு கிடைக்கட்டும். எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற அதில் பணிபுரிகிறதான காவல்துறையினருக்கு இராணுவ படைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நேர்மையாக நடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நீர் அருளி செய்தல்ல வேண்டும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அந்த இவிஎஸ் மிஷின்ஸ் மேலே உங்கள் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அந்த மிஷின்கள் மிகவும் நேர்த்தியாக இயங்கட்டும். எவ்வளவு ஓட்டு வரைக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்தந்த சின்னம் விழுந்தாலும் அதற்கு மேற்பட்டு ஏதோ ஹேக் செய்கிறதாக சொல்றாங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த அண்டர் கிரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால முடக்கப்பட்டு போகட்டும். அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவரீர் உங்களுடைய வல்லமை பெரியது. நீர் ஜீவனுள்ள தேவன். நீர் உண்மையின் தகப்பன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்க நீங்க ஆளுகை செய்கிற தகப்பனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த ஆமானின் தந்திரங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறான் ஆண்டவரே. ஸ்தோத்திர அபத்தமாக்கி போடுகிற தேவன். அகிதோப்பேலின் ஆலோசனைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அபத்தமாக்கி போடுகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற நிச்சயமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறான். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா உமக்கு உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பூமி எங்க ஆண்டவரே நல்லோர் மீது தீயோர் மீது உம்முடைய கண்கள் நோக்கமாக இருக்கு ஆண்டவரே. நீங்கள் அப்படிப்பட்ட இரக்கம் எங்களுடைய இந்திய தேசத்தின் மீது நீங்கள் செய்து ஆண்டவரே நல்ல தலைவர்களை ஆட்சி பீடத்தில் அமர ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பாதுகாப்பு உண்டாகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். உங்கள் தேவன் விரும்புகிற அரசாங்கம் எங்களுடைய இந்திய தேசத்தில் அமையணும் ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படணும். உங்கள் திட்டம் நிறைவேற்றப்படணும். உங்கள் தீர்மானம் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க நிறைவேறணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரி உங்கள் கரம் செயல்பட வைக்கும். நிச்சயமாக நீங்கள் ராஜரீகம் செய்கிற கர்த்தர். அப்படியாக ஆண்டவர் இந்த தேர்தலில் கர்த்தருடைய கரம் வலது கரம் இந்த கிரியை நடப்பிக்கும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் அப்படி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்க நீங்க முழு பொறுப்பையும் உங்க கண்ட்ரோல்குள்ளாக யாவரையும் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக மகிமை உமக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நம்ம எல்லாரும் சொல்லலாமே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமேன். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவருடைய பண்டிகையின் மாதம். ஆமேன். உலகம் முழுவதிலும் இந்த மே மாதம் 19ஆம் தேதி பெந்தகோஸ்தே பண்டிகையை நினைவுகூர இருக்கிறார்கள். அந்த காரியத்திற்காக நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் அதிக ஆண்டுகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பெத்தானியா பேராலயத்தினுடைய தலைமை போதகர் பிஷப் ஜென்சன் ஜெபராஜ் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் அனிதா ஜெபராஜ் அவர்கள் இந்த காரியத்தை மனதில் வைத்து அவங்க ஜெபத்தில் நேரத்தை செலவிட்ட போது தேவன் அவர்களோடு இடைப்பட்ட அவர்களுடைய தேவனுடைய பாரத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்ட காரியத்தை நம்மிடத்திலும் பகிர்ந்து கொண்டாங்க. பாருங்கள், வலைத்தளங்களில் அவங்களுடைய செய்திகள் எல்லாம் வருது. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த 19ஆம் தேதி மட்டும் பெந்தகோஸ்தே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டாம். இந்த மே மாதம் முழுவதிலுமே நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பண்டிகைகளை அனுசரியுங்கள். உங்கள் சபைகளில் நீங்கள் பேசுங்க,
பரிசுத்த ஆவியானவருடைய சத்தியங்களை போதிங்க, சொல்லுங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறட்டும். ஆவியிலே நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நிச்சயம் இதன் விளைவாய் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலும் மறுரூபமும் உண்டாகும் என்று அவர்கள் அந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பாரத்தோடு நம்மளும் இணைந்து கொள்ளலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தே பாடல்களும் ஆராதனைகளும் தேவனுடைய வார்த்தைகளும் நமக்கு உண்டாயிருக்கும். ஆமேன். அதனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள் நீங்கள் ஆயத்தத்தோடு வாங்க, வாஞ்சையோடு கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஆமேன். சொல்லார், பண்டிகையின் கடைசி நாளில் நின்று தேவாலயத்தில் என்று சொல்லார், தாகமாயிருக்கிறவன் என்னண்டை வர கடவன், அவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். அதனால் நாம் வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை அபிஷேகம் தேவை. ஆமேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்க, என்னை நிரப்புங்க. நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இல்லைன்னு நான் சொல்லலை. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். அவருடைய உதவி இல்லாமையே நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வந்துட்டார். ஆனால் அநேகர் ஸ்டேஜில் இருக்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஒரு சில பேர் கணுக்கால் அளவோடு அப்படியே நின்று அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஆராதிச்சுட்டு பாட்டு பாடிட்டு போகிறாங்க. ஒரு சில பேர் முழங்கால் அளவு வந்திருக்கிறாங்க. ஒரு சில பேர் இடுப்பளவு வந்திருக்கிறாங்க. ஒரு சில பேர் தான் எதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, நீச்சல் ஆழத்துக்குள்ள. ஆனால் நீங்கள் நாம் எல்லாருமே நீச்சல் ஆழத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஏனென்றால் மேல் வீட்டறையில் 120 பேர் மேலே வந்து இறங்கினார். அங்கே எத்தனை பேர் கூடியிருந்தாங்களோ அத்தனை பேர் மேலே வந்து இறங்கினார். ஒருத்தர் மேலே கணுக்கால் அளவு கிடையாது, ஒருத்தர் மேலே இடுப்பளவு கிடையாது, முழங்கால் அளவு கிடையாது. ஒவ்வொருவரும் நீச்சல் ஆழங்களுக்குள் அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆமேன். சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் ஆவியானவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஆவியானவர் பொய் உரைக்கிறவரும் அல்ல, அவருடைய வல்லமை குன்றி போகவும் இல்லை. அவர் முழுமையாய் செயல்பட ஆசைப்படுகிறார். அதற்கு உங்களுடைய அனுமதி தேவை. ஆமேன். உங்களுடைய ஒத்தாசை அவருக்கு தேவை, உங்களுடைய விருப்பம் அவருக்கு தேவை. ஆண்டவரே, ஆவியானவரே, என்னை நான் விட்டு கொடுக்கிறேன், என்னை ஆளுகை செய்யுங்க, உம்முடைய ஆளுகையினால் வல்லமையினால் என்னை மூடிக்கொள்ளுங்க. நான் உமக்காய் வாழணும், உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு வாழணும். எதெல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு செயல்படுத்துவதற்கு ரொம்ப டஃப்பாக இருக்குதோ, கஷ்டமாக இருக்குதோ, அந்த கஷ்டத்தை எல்லாம் லகுவாக்குகிற ஆவியானவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எது என்னால் செய்ய முடியலையோ அதை செய்யக்கூடிய அற்புதமான உத்வேகத்தை, பலனை, நன்மைகளை, வல்லமையை, சக்தியை நீர் தருகிறீர் என்பதை நான் புரிந்திருக்கிறேன். அதனால் நீர் எனக்கு தேவை. ஆவியானவரே, உம்முடைய உதவி எனக்கு தேவை. என்னை ஆண்டு கொள்ளுங்க. பரலோக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் உம்முடைய கரத்தில், ஆவியானுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாகத்தோடு நீங்கள் வந்து பாருங்க. அவர் உங்களை நீச்சல் ஆழங்களுக்குள் அழைத்து செல்லுவார். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இந்த எஞ்சியுள்ள அத்தனை வாரமும் பரிசுத்த ஆவியானவருடைய வாரமாக இருக்கட்டும். அவருடைய அபிஷேகத்தின் நதியில் நாம் மூழ்கி மூழ்கி நீந்தலாம். அவருடைய வல்லமையில் நீந்தலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம், ஆராதிக்கலாம், ஆவியிலே ஆராதிக்கலாம், ஆவியிலே அவரை தொழுது கொள்ளுவோம், அவரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளலாம். ஆமேன். இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஏதோ நீங்கள் உருண்டு பிறண்டு அப்படியே 4 சேரை உடைச்சு அப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்படல. உங்களுடைய உள்ளம் கிழிக்கப்பட்டுச்சுன்னா போதும், உள்ளம் மாற்றப்பட்டுச்சுன்னா போதும், நீங்கள் வாழ வேண்டிய விதத்தில் வாழ்வீர்கள், எல்லா இடத்திலும் ஜெயமாக இருப்பீர்கள். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இருதயத்தில் தான் வாசம் பண்ண விரும்புகிறார் பாருங்க. ஒருவேளை இருக்கலாம்,
கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் சத்தம் போடலாம், அழலாம், கீழே விழலாம். நம்ம வேண்டான்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதுதான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதிலும் மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால் உங்கள் இருதயம் மாற்றப்படட்டும், உங்கள் மனம் மறுரூபமாகும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு நேராக்கப்படும். உங்களுக்கே தெரியும் உங்களுக்குள் இருக்கிற வித்தியாசத்தை, உங்களுக்கே தெரியும் உங்களுக்குள் இருக்கிற மாபெரும் மாற்றத்தை. ஆமென். உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் யாருன்னு. ஆவியானவருடைய பலன் அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லாமே. ஸோ இந்த மாதத்தை நம்ம அதற்கென்று நம்ம பிரித்து வைக்கலாம். கர்த்தர் நிச்சயம் நன்மையானதை செய்வார். ஆமென். எங்கெல்லாம் உன்னதத்தின் பலன் அனுப்பப்படுகிறதோ, உன்னதத்தின் பலன் ஆவி ஊற்றப்படுகிறதோ, அங்கே வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும். அங்கிருக்கிற அத்தனை வறட்சிகளும் விலகி வளர்ச்சி உண்டாகும், பெருக்கம் உண்டாகும், சிறப்பு உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும். தாவீது வர 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 விருத்தி அடைந்து மகா புத்திமானாய் நடந்து கொண்டான். என்ன விசேஷம்? கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே இருந்துச்சு. ஆமென். அவன் சின்ன வயசு, அவனுக்கு பழக்க வழக்கமெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் கர்த்தரை தேடவும், அவரை ஆராதிக்கவும், அவரை தொழுது கொள்ளவும், வறட்சியான வனாந்தரமான காடுகளில் இருக்கும் பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் கர்த்தரை துதிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை அவன் வாங்கிட்டான். எந்த சூழ்நிலையானாலும் சரி, அவன் முறுமுறுக்காம கர்த்தரை துதிக்கிற அந்த இதயத்தை வாங்கிட்டான். அதனால அவன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சு. வேதம் சொல்லுது, போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். அதனால தான் தாவீதை கொல்லணும், அவனை அழிக்கணும், அவனை அப்படியே அகற்றி போடணும் கங்கணம் கட்டுன ராஜாவெல்லாம் அவரே சொல்றாரு, தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பெருகுவாய், பெரிய காரியங்களை செய்வாய். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு துரோகம் தீமை செய்ய நினைக்கிறவர்கள் கடுகளவோடு உங்க மேல கை போட முடியாது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்பேற்பட்ட அபிஷேகம். ஆமென். அதனால் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியுங்கள், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து அதை அப்படியே அங்கீகரியுங்கள். நான் வேறு, ஆவியானவர் வேறல்ல, ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தாவே நீங்கள் வேத வசனத்தை படிக்கிறதும் ஜெபிக்கிறதுக்கும் ஆலயத்துக்கு வருவதற்கும் நீங்கள் முதலிடம் கொடுப்பீங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நேரமாக வருவீங்க, அவரை ஆராதித்து கையை தட்டி பாடுவீங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. உள்ளுக்குள்ள அதை கண்டிப்பாக உள்ளே என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தி காட்டுவீங்க. உள்ளே இருக்கிறது வெளிப்படும். அது உள்ள மறைச்சு வைக்க முடியாது, மர்மமாக இருக்க முடியாது, ரகசியமாக இருக்க முடியவே முடியாது. உள்ளே உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. ஆவியானவர் கூட இருக்கிறார். மீட்பின் கிரியைகளை எல்லாம் நினைப்பூட்டுகிறவர் அவர். கல்வாரி சிலுவின் மூலமாய் அவர் என் தேவன் என்ன செய்து முடித்துறார், அத்தனை நன்மைகளும் எனக்கு கொண்டு வருகிற நல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு விசுவாசம் பொங்கி எழும்பும். விசுவாசம் எழும்பினால் நிச்சயம் சொல்ல உங்களுடைய பேச்சு மாறும், செயல் மாறும், உங்களுடைய நடவடிக்கைகள் மாறும், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற விதம் மாறும், அவருக்கு நீங்கள் செலுத்துகிற அந்த கவனம் முற்றிலுமாய் மாறும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இதை மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுது ஆவியானவர் முழு பலத்தோடு, அப்படியே முழு பொட்டன்ஷியல், முழு ஆற்றலோடு, முழு சக்தியோடு செயல்படுகிறார் தெரியுமா? எப்பொழுது ஆவியானவர் முழு பலத்தோடு இயங்குகிறார், வெளிப்படுத்துகிறார், செயல்படுகிறார், பொழிந்தள்ளப்படுகிறார் என்று சொன்னால், இந்த பூமியில வாழ்ந்த இயேசு கிறிஸ்து அவர் 100% வெற்றியாய் செயல்பட்டதற்கு காரணம், அவர் 100% யாருடைய சித்தத்தை நிறைவேற்றினார்? பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினது போலவே பரிசுத்த ஆவியானவரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த பூமியில் இருக்கிறார். அப்ப எங்கே பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் செயல்படுவார் என்றால், எங்கெல்லாம் குமாரன் மகிமைப்படுகிறாரோ, எங்கெல்லாம் குமாரனாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாய் மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறாரோ, அந்த மீட்பின் கிரியைகள் எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ
அங்கே ஆவியானவர் முழு பலத்தோடு செயல்படுவார். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஜெபிக்கும் போது செயல்படுவாரா, துதிக்கும் போது செயல்படுவாரா, பிரசங்கிக்கும் போது செயல்படுவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவீர்கள் என்றால் ஆவியானவர் செயல்படுவார். துதிக்கும் பொழுது மீட்பின் அந்த கிரிகளின் அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் துதித்தீர்கள், ஆராதித்தீர்கள் என்றால் ஆவியானவர் தங்கு தடையின்றி செயல்படுவார். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்க. எப்பொழுதுமே ஆவியானவர் வார்த்தை அங்க வந்துச்சுன்னா அங்க செயல்பட ஆரம்பிச்சிருவார். அதுவரையும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது பாருங்க. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடிட்டார். அப்படியே அசைவாடிட்டு இருக்கிறார். எல்லார் மேலையும் அவர் அசைவாடுகிறார். எல்லா இடங்களிலும் அசைவாடுகிறார். அவருடைய அசைவாடுதல் இல்லாத இடம் உலகத்தில் இல்லை. ஆமீன். எதிர்த்த மாதிரி டாஸ்மார்க் கடை இருக்குது, அங்க அசைவாடுறாரா இல்லையா? தெம்பா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தனு என்ன அசைவாடுறாரா இல்லையா? யாரெல்லாம் இல்லை? சரி, அல்ல யாரெல்லாம் அசைவாடுறாரு? இந்த ரெண்டுக்குமே கை தூக்காதவங்க தெரியும் பார்க்கலாம். இந்த ரெண்டுக்குமே எடக்கா இருக்கிறவங்க, அனலும் இல்லை குளிரும் இல்லை. ராம ரெண்டுக்குமே எடக்கா இருக்கக்கூடாது. பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஆமே. டாஸ்மார்க் கடைக்குள்ள போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அவர் அசைவாடுகிறார். அவர் அசைவாடாத இடம். ஆனா அவர் முழுமையாய் தனக்குள் கிரியை செய்வதற்கு அவர் அசைவாடுகிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வரணும். ஒழுங்கின்மை, இருள், வெறுமையா இருந்துச்சு, அங்க அசைவாடிட்டு இருந்தாரு. என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வார்த்தையானவர் பொழிந்தருளப்பட்டாரோ, அறிவிக்கப்பட்டாரோ, வெளிப்படுத்தப்பட்டாரோ, அங்கு ஆவியானவர் சட 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 சடன் உள்ள இறங்கி காரியங்களை செய்கிறார். ஆமேன். அப்போ உங்கள் ஜெபத்தில், உங்கள் ஆராதனையில், துதியில், பிரசங்கத்தில் ஆவியானவருடைய செயல்பாடு அதிகமாக இருக்கணுமா? ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்கணுமா? ஆவியானவருடைய உணர்த்துதல் இருக்கணுமா? ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கணுமா? அபிஷேகம் வெளிப்படணுமா? கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் மீட்பின் காரியத்தையும் முன்னிறுத்துங்கள், முதன்மையாய் வையுங்கள். ஆமேன். கிறிஸ்து யார்? எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? எதற்காக மரித்தார்? எதற்காக உயிர்த்தார்? என்னவெல்லாம் எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை குறித்த வேத வசனம் என்னவெல்லாம் மீட்பை குறித்து சொல்லுகிறதோ அதையெல்லாம் உங்கள் ஜெபத்தில், உங்க துதியில, உங்க பிரசங்கத்தில் நீங்க நினைப்பூட்டும் பொழுதெல்லாம் ஆவியானவர் அசைவாடுகிறார். அவர் தங்குதடையின்றி அங்கு வேலை செய்கிறார். குமாரனாகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது மட்டுமே பிரதானமான ஊழியமாய் பரிசுத்த ஆவியானவருக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இயேசு கொடுத்தார், நான் போகிறேன், ஆவியானவர் வருவார், அவர் சுயமாய் ஒன்றும் செய்ய மாட்டார், நான் என்னவெல்லாம் செய்து முடித்தேனோ அதிலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். ஆமேன். அப்ப இயேசு கிறிஸ்து வெற்றியின் ரகசியம் பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாராகவே இந்த பூமியில் இருந்தார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வெற்றியின் ரகசியம் கிறிஸ்து என்ன செய்து முடித்தாரோ கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இருக்கிறார். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆவியானவை குறித்து நிறைய படங்கள், சின்னங்கள் இருக்குது, அடையாளமாய் உருவகமாய் சொல்லப்பட்ட காரியம் இருக்குது. பாருங்க, ஆவியானவர் நம்ம எப்படி பழைய ஏற்பாட்டில் புரிஞ்சு கொள்ளலாம்? அவர் மேக ஸ்தம்பமானவர். ஆமேன். மேகஸ்தம்பம் ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. பனி ஆவியானவருக்கு அடையாளமாக, காற்று ஆவியானவருக்கு அடையாளம், அக்னி ஆவியானவருக்கு அடையாளமாக, தண்ணீர் ஜீவ நதி ஆவியானவருக்கு அடையாளமாக, புறா ஆவியானவருக்கு அடையாளம், முத்திர சீல் அது ஆவியானவருக்கு அடையாளம், எண்ணெய் ஆவியானவருக்கு அடையாளம். நிறைய சின்னங்கள், ஏராளமான சின்னங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. நம்ம ஒவ்வொன்றாய் காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த 4 வாரத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆவியானவருடைய ரகசியங்களை, ஊழியங்களை, அவர் எப்படி செயல்படுகிறார், எப்பேற்பட்ட வல்லமையுள்ளவர் நமக்குள் இருக்கிறார்,
என்னவெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை வேத வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கலாம். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் நிரந்தரமாய் யார் மேலும் தங்க முடியல. காரணம், பாவம் முழுமையாய் நீக்கப்படலை. பாவத்துக்குரிய பலி முழுமையாய் செலுத்தப்படாதனால தன்னுடைய வேலையை, அந்த ப்ராஜெக்ட் முடிப்பதற்காக ஆவியானவர் வருவார், அவங்களோடு இருப்பார். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா ஆவியானவர் மேலே எழும்புவார். பாருங்க, நோவா காலத்தில் அந்த மழை வற்றி போனனால, வற்றி போயிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு புறாவை வெளியே விடுறார். புறாவை வெளியே விட்டோன்னா புறா ஃபர்ஸ்ட் டைம் போய் என்ன பண்ணுச்சுங்க? முதல் முறை வெளியே விட்டோன்னே புறா பறந்துக்கிட்டே போய் கால் வைக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லாதனால திரும்ப எங்கே வந்துருச்சு? பேழைக்கு வந்துருச்சு. அவர் கையை நீட்டி பிடிச்சிக்கிட்டார். அது என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் மேலே பாவம் நீக்கப்படாதனால யார் மேலேயும் நிரந்தரமாக என்ன பண்ண முடியல, தங்க முடியல. அவர் திரும்ப எங்கே வந்துட்டார்? பேழைக்கே வந்துட்டார். மாதிரி புறா பேழைக்கு வந்துருச்சு. ரெண்டாவது முறை விடும் பொழுது, ரெண்டாவது முறை புறாவை விடும்போது அது என்ன கொத்திட்டு வந்துச்சு? ஒலிவ இலையை கொத்திட்டு வந்துச்சு. அதுக்கு அடையாளம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தார். முழு உலகத்திலும் இயேசு வாழ்ந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே மட்டும்தான் தங்கி இருந்தார். இப்போ ஆவியானவர் ஒருவர் மேலே, ஆவியின் அபிஷேகம் ஒருவர் மேலே இருக்கிறது. ஆவியின் வல்லமையினால் ஒருவர் தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறார். ஆவியானவரால் ஆளப்பட்டு இருக்கிறார். ஆவியானவரால் நிறைந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யாருங்க? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் மட்டுமே நிறைந்து இருந்தார். மூன்றாவது முறை புறாவை விடும் பொழுது அது திரும்பி வரவே இல்லை, போயிருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டும் பரலோகத்துக்கு ஏறி சென்று பெந்தகோஸ்தே நாளில் இறங்கி வந்த ஆவியானவர் நிரந்தரமாக இங்கேயே தங்கிட்டாரு, மேலே போகலை. எங்கே இருக்கிறாரு? நம்மோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யார் மேலேயும் தங்க முடியல. புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கிற ஒருவர் மேலே மட்டும் தங்கி இருந்தார். அவர் பாவ நிவிர்த்தி பலியாக, கிருபாதார பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகம் சென்று பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்தார். அங்கே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். வந்தவர் தங்கிவிட்டார். ஆமீன். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரா? வந்து போயிட்டு இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. இருக்கிறாரா? வந்து போறாரா? போக்கும் வரத்துமா இருக்கிறாரா? நிரந்தரமா தங்கிட்டாரா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறுடனே மத்தேயு சொல்றாரு, ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார்னு சொல்லுது. பாருங்க, லூக்கா 3:22 ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்கினார்னு சொல்லுது. அதே யோவான் 1:32 அங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார்னு லூக்கா 3:22. இதே யோவான் 1:32 சொல்லுது, புறாவை போல ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் சொல்லுங்க தங்கினார். ஆமென். இறங்கினார் மட்டுமல்ல, சொல்லுங்க தங்கினார். எல்லாம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பெந்தகோஸ்தே நாளில் இறங்கினவர் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்விலும் அவர் இறங்கி தங்கி இருக்கிறார், என்னோடு தங்கி இருக்கிறார். ஆமீன். ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், என் மேல தங்கி இருக்கிறார். அவருடைய ஆலயம் இது, அவருடைய வாசஸ்தலம் இது. அவர் இந்த கூடாரமாகிய வாசஸ்தலத்தில் தங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதற்கு அடையாளமே நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவங்களற நான் கழுவப்பட்டவன். அதுதான் தகுதி, வேற எந்த தகுதியும் இல்லை. நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் என்கிற அந்த தகுதி தான் ஆவியானவர் என்மேல் வந்து தங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய அனுமதி சீட்டாயிருக்கிறது. நான் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ
அன்றைக்கே ஆவியானவர் என் மேலே வந்து நிரந்தரமாய் தங்கி தாபரித்து விட்டார். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவர் எனக்கு இருந்து என்னுடைய ஒத்துழைப்பை விரும்புகிறார். நான் எதை வெறுக்கிறோனோ அதை வெறுப்பதற்கு பலனை கொடுக்கிறார். எதை விரும்புகிறோனோ அதை விரும்புவதற்கு பலனை கொடுக்கிறார். ஆமீன். நான் பரிசுத்தமாய் இருப்பதனால பரிசுத்த ஆவியானவர் வல்ல, அவர் பரிசுத்த ஆவியானவராய் எனக்கு வந்து என்னை பரிசுத்தமாக்குகிறவர். ஹஹா, எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்பி, உலகத்தினால் உண்டான இச்சைகளுக்கெல்லாம் தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தள்ளப்பட்டிருக்கிறார். ஆமென். ஏதோ நம்ம நல்லவங்க, நல்ல யோக்கியம், பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால வரல, அவருடைய பிள்ளை என்கிற ஒரே ஸ்தானத்தினால் அவர் வந்து இறங்கி இருக்கிறார். ஆமென். அவர் நமக்குள்ள இறங்கி காரியங்களை செய்கிறாருங்க, காரியங்களை நடப்பிக்கிறார். எது நம்மளால முடியலையோ அதுக்கு நமக்கு பலனை கொடுத்து ஒரு சில தீமையான காரியத்தின் மேல ஆளுகை செய்து அதை மேற்கொண்டு அதை ஏறி மிதிச்சு முன்னேறி செல்வதற்கு அந்த உன்னத பலன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் கூட அந்த வார்த்தையை ஆவியானவருக்குரிய வார்த்தையாய் நான் பார்க்கிறேன். ஏன்னா இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஆவியானவரோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. சொல்றார் பாருங்க, பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது லேசு. ஆவியானவருக்கு ரொம்ப லேசுங்க. கொலகாரனை நீதிமானாய் மாற்றுவது அவருக்கு லேசு. பாவியிலே பிரதான பாவியை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவது அவருக்கு லேசு. இல்லைங்க, இது 38 வருஷம் ஆயிடுச்சுங்க, இதெல்லாம் கொஞ்சம் மாறாதுங்க, அப்படியே சின்ன வயசுலயே ஊறி போயிடுச்சுங்க. ஆனால் வேதம் சொல்லுது, தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்தவனை பரிசுத்த ஆவியானவர் எழும்பி நடக்கச் செய்வது லேசு. ஒருவேளை சின்ன வயசுலேருந்தே கெட்ட பழக்கமெல்லாம் பழகிருச்சுங்க, ஊறிடுச்சுங்க, ரத்தத்தோடு கலந்துருச்சுங்க. இல்லைங்க, அந்த ரத்தத்தின் வல்லமை காட்டிலும் கல்வாரி சிலுவிலே சிந்தப்பட்ட ரத்தத்தின் வல்லமை பெருசாக இருப்பதனால ஆவியானவர் அவர்களை மாற்றுவது லேசு. அவருக்கு லேசுங்க. நீங்கள் ஏங்க கஷ்டப்படுறீங்க? நீங்கள் ஏங்க போய் அங்கலாய்க்கிறீங்க? ஆவியானவரே, நீர் இருக்கிறீர், நீர் மாற்றுவீர், நீர் மாற்றிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை மாறாத கணவராக இருக்கலாம், மாறாத மனைவியாக இருக்கலாம், மாறாத பெற்றோரா பிள்ளைகள், யாரோ ஒருத்தர், நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கலாய்க்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து உங்களுக்கு ஒரு குடும்ப ஜெபத்தை செய்யலாம், அல்லது ஒரு பிறந்த நாளில் ஒரு ஜெபத்தை செய்கிறீங்க, ஒரு விசேஷமானல கணவன் மனைவி பிள்ளைகளாய் கூடி ஜெபிக்கிறீங்களா, அந்த ஜெபத்தில் நீங்கள் சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேஸ். எனக்கு கொடுத்த நல்ல கணவருக்காய் நன்றி, நல்ல கிருபைகளுக்காய் நன்றி, வேலை செய்யக்கூடிய பலனுக்காய் நன்றி, நல்ல குணத்திற்காய் நன்றி, அவருக்கு முன்னின்று நடத்தக்கூடிய அந்த பலனை தந்தீரே உமக்கு நன்றி. நிச்சயம் உமக்கு பிரியமாய் வாழ்வாங்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவாங்க. நாங்கள் இருவரும் இணைந்து இந்த குடும்ப வாழ்வில் வெற்றியாய் ஜெயமாய் இருப்போம். கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் என் கண் பார்க்க அற்புதம் செய்வீர். எங்கள் கணவரை ஆசீர்வதிங்க, அவர் ஆரோக்கியப்படுத்துங்க, போக்கில் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க, எல்லாவித பாதுகாப்பும் அவர் மேல் தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிச்சு பாருங்க. ஒருவேளை உங்கள் கணவர் கொஞ்சம் கரார் பார்ட்டி பஞ்சாயத்து பார்ட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிச்ச அந்த வார்த்தையை கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா இருப்பதுனால பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள கிரியை செய்வதற்கு நீங்கள் வாசலை திறக்கிறீங்க. அப்படியே ரெடியாக நிற்கிறார், ஃபுல் பலத்தோடு நிற்கிறார். நீங்க ஜெபிக்க 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 அப்படியே அவரை சூழ்ந்துட்டே இருக்கிறார். என்றைக்கு அவர் மனசை திறந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் சொன்னா உடனே அப்படியே கபலீகரமா இறங்கிடுவார் உள்ள. அப்படி இல்லாம ஐயோ இந்த ஆளை போய் கட்டிட்டு என் உசரை வாங்குறான் மனுஷன், அப்படி ஏதாவது எதிர்மறையாய் நம்ம பேசும் பொழுது ஆவியானவர் அங்க என்ன பண்ண முடியல, அங்கே யார் மகிமைப்படலை? கிறிஸ்து மகிமைப்படலை. மீட்பின் காரியம் அங்கே நினைப்பூட்டப்படலை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்கே முதலிடம் இல்லை. உங்கள் புலம்பலும் உங்கள் அங்கலாய்ப்பும் உங்களுடைய
பலவீனமான வார்த்தைகளுமே அங்கே நிறைஞ்சிருப்பதுனால ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க. அவங்க அப்படி அமைதியாக இருக்கிறாரு. வல்லமை இருக்குது, ஆற்றல் இருக்கிறது, அவர் செயல்பட முடியாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கிறது. அப்படி ஒருபொழுதும் சொல்லாதீர்கள். இது ஒரு வேளை உங்களுக்கு கடினமாக தெரியலாம். பாஸ்டர், நீங்கள் சும்மா ஈஸியாக சொல்லிடுவீங்க, வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் பழமொழியெல்லாம் பட்டு பட்டுன்னு வருது. அப்படியே அப்படி சொல்லலாம். நான் சொல்கிறேன், இயற்கையாய் இப்பேற்பட்டதை ஜெபிப்பதற்கு யாருக்குமே மனசு இருக்காது, பலன் இருக்காது. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களானால், வேறே ஆவியை பெற்றவர்களானால், உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்பட்டவர்களானால், கிறிஸ்துவின் உடையவர்களானால் உங்களுக்கு அந்த பலன் இருக்கிறது. உங்களுக்கு அந்த பலன் இருக்கிறது. ஆமென். இது இயல்பான பலன் அல்ல, இது இயல்பான குணம் அல்ல, இயல்பான சுபாவம் அல்ல, இது தேவனுடைய சுபாவம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அந்த வெளிச்சத்தில் தான் உறுதியோடு சொல்லுகிறேன், நிச்சயம் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே, கூடாரத்துக்கு வெளியவா உள்ளயா? எங்க? நீதிமானுடைய கூடாரத்துக்கு உள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இது வார்த்தை சத்தியம் என்றால், வார்த்தை மாறாது என்றால், நிச்சயம் எதிர்மறையான சூழ்நிலை பயணித்திருக்கிற உங்க வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை நிறைவேறும். இது நிறைவேறும். அவர் உண்மையுள்ளவருங்க. நீங்க மட்டும் அந்த எதிர்மறையான சூழ்நிலையில் மட்டும் எதை குறிச்சும் கவலைப்படாமல் கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி மாம்சத்தோடு போராடாமல், சண்டை போடாமல், அவங்கள எரிஞ்செறிஞ்சு விழாமல், நீங்கள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, நிறைவாக, பரிபூர்ணமாய், இளைப்பாறுதலாக இருந்து பாருங்க. அவருக்கே என்னடா இந்த அளவுக்கு நம்ம அவங்க திட்டுறோம், அவங்கள கரிச்சு கொட்டுறோம், அவங்கள கோபப்படுத்துகிறோம், அவள் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாளே. வா, நீங்கள் ஒவ்வொரு எடுத்து வைக்கிற ஸ்டெப்பும் அவர்களை நீதிக்குள் வழி நடத்துவதற்கு ஒரு அற்புதமான இடமாய் மாற செய்கிறீர்கள். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? சத்தமாக ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதனால் கஷ்டம் சொல்லாதீங்க. பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது சொல்லுங்க லேசு. ஆமென். ஆவியானவர் உங்களோடு இருப்பதனால நீங்கள் உங்கள் காரியத்தை ஹேண்டில் பண்ணுவது டஃபா லேசா? சொல்லுங்க சொல்லுங்க. லேசு. ஆமாம், சும்மா போட்டு உழப்பிக்க வேண்டாம். இல்லைங்க பாஸ்டர், எங்கள் மாமனார், மாமியார், எங்கள் அத்தை, பாட்டி, நாத்தனார், அவங்க எல்லாருமே, நான் ஒருத்தர் தான் இயேசுவை நம்புகிறேன், மீதி எல்லாமே எதிராக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாரா? நீங்கள் தான் அவங்க எல்லாத்த காட்டிலும் மெஜாரிட்டியானவங்க. ஆமேன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவும் அவருடைய சீசர்களும் படகில் ஏறி அக்கறைக்கு போனாங்க. இடையில என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? புயல். இயேசு சிங்கிள் ஆனவர், அதுவும் தூங்கிட்டு இருக்கிறார். மீதி 12 பேர் எங்க இருக்கிறாங்க? படகுல. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? விசுவாசத்தில் பேசிட்டு இருக்கிறாங்களா? அவிசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்களா? அவிசுவாசத்தில் நிறைஞ்சு ஐயோ 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 போதகரே நாங்கள சாக போறோம், நீர் நிம்மதியே தூங்குறீர். என்ன மனுஷன் பாரு இவர், எதையும் கண்டுக்க மாட்டேங்கிற. எதை குறிச்சும் உங்களுக்கு ஒரு கவலை இல்லையா? கரிசனை இல்லையா? எங்க மேல எந்த ஒரு இது இல்லையா? அவிசுவாசம் 12, விசுவாசம் ஒன்னே ஒன்று. எது ஜெயிச்சது? எது ஜெயிச்சதுங்க? இந்த ஒரு விசுவாசம் எழும்பி உட்காந்து ஐயோ தெய்வமே எனக்கு இவ்வளோ பெரிய பெரிய சோதனை, 12 பேர் கத்திட்டு கிடக்கிறாங்க, நான் ஒரே ஒருத்தர் தான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஏதாவது செய்யுங்க அப்படின்னு ஏதாவது புலம்புனாரா? ஒப்பாரி வச்சாரா? அழுதாரா? ஏதாவது பேசினாரா? இந்த 12 பேர்த்தையும் அப்படி என்ன ஏப்பா என்ன உங்களுக்கு அற்ப விசுவாசிய ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கிறான்? அமைதியாரு பாருங்க. கடலின் இலை அலையினுடைய அலைச்சல், அந்த அலையினுடைய சத்தம் கூட அவர் எழுப்பல. யாருடைய சத்தம் தான் எழுப்புச்சு? அவிசுவாசியின் சத்தம் தான் இயேசுவை எழுப்புச்சு.
எந்திரிச்சு நின்று இறையாதேன்னு சொன்னாரா இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற, அபிஷேகத்தை பெற்ற, ஜீவ வார்த்தைகளை பெற்ற, மீட்பின் நன்மைகளை பெற்ற உங்கள் வாழ்வில் உங்கள் ஒரு விசுவாசம் உங்கள் குடும்பத்திற்கு அத்தனை அவிசுவாசத்தையும் தகர்த்தெறியும். நீங்கள் பலனுள்ளவர்கள். ஆமென். அதை மனசார விசுவாசிங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு, சுபிட்சம் உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு. அந்த உன்னத பலன் உங்க மேல இருக்கிறது. ஐயோ, நான் ஒருத்தி தான் போராடுறேங்க, எனக்கு யாருமே இல்லைங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு இருக்கிற சவாலாகட்டும், உங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு காரியமாகட்டும், உன்னத பலனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு நடக்காது. அதை சந்திக்கக்கூடிய உன்னத பலன் உங்களுக்கு அவர் தந்து கொண்டே இருப்பார். ஏன்னா இந்த உலகத்துல வாழ்றோம், மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பால் நிறைந்திருக்கிறது. எப்ப வேணா யார் வேணா மாறுவா. இவங்கெல்லாம் மாற மாட்டான்னு சொல்றதுக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் அதை சந்தோஷமாய் சந்திக்கக்கூடிய உன்னதத்தின் ஆவியானவர் உங்கள் மேல இருக்கிறார். 3 வருஷம் கூட இருந்த யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறார். இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். அவர் பேசுறாரு, சனியனே வந்துட்டியா அப்படின்னா பேசினாரு, சிநேகிதனே. என்ன மனுஷன், அவர் உள்ளம் பாருங்க எப்படி. இத்தனை வருஷம் சோறு போட்டு, இத்தனை வருஷம் நன்மை அனுபவிச்சு, இத்தனை கிருபைகளை பெற்றுட்டு கடைசியில குதிங்கால தூக்குறையா, எனக்கு விரோதமா பேசுறையா அப்படின்னு அங்கலாய்க்கவே இல்லை. அவன் அணைச்சு சொல்றா, சிநேகிதனே என்னப்பா, சரி செய்யற காரியத்தை துரிதமா செய்கிறார். வா, சான்ஸே இல்லைங்க. நான் சொல்ல, அதே அவருக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் உங்க மேல இருக்கிறார், உங்க மேல தங்கி இருக்கிறார். நீங்க அன்றாடம் சந்திக்கிற காரியத்துல நில்லுங்கப்பா, தைரியமா நில்லுங்க. நல்லா தான் தாவீது அடிக்கடி சொல்றார், என் இருதயமே ஏன் கலங்குற, ஏன் தியங்குற, தேவனை நோக்கி அமர்ந்துரு, அவர் சமூகத்திலிருந்து ரட்சிப்பும், அவர் சமூகத்திலிருந்து பலனும் உனக்கு வரும். ஆமென். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாமின்னு சொல்லுங்க. அதனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஆவியானவருடைய கரத்தில் இருப்பதுனால எனக்கு சுற்றியும் எதிர்மறையாக இருக்குதுங்க, என்ன பாஸ்டர் பண்ணுறதோ, 1000 பேர் வந்தாலும் சரி. தாவீது சொல்றாரு, ஒரு வலது பக்கத்தில் 1000 பேரும், என் பக்கத்தில் 1000 பேரும், எனது வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு விரோதமாய் ஒரு தேசமே பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்ன வார்த்தைகள் பாருங்க. ஹலோ, இதுதாங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஒரு சில நேரத்தில் ஒரு பயங்கள் வரும், அங்கலாய்ப்பு வர மாதிரி இருக்கும், தடுமாற்றம் வர மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். நீங்கள் பயந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதனால சொல்றேன், பயந்தாலும் நீங்க பயந்த காரியம் நடக்காது. என்ன பாஸ்டர் வேதத்துக்கு விரோதமா சொல்றீங்க? வேதம் சொல்லுது, பயந்தது நடந்தது, அஞ்சினது எனக்கு வந்தது அப்படின்னு தானே போட்டிருக்குது வேதத்தில். நீர் சொல்றீர் பயந்தாலும் நடக்காது. அதை புரிஞ்சுக்கணும். சொன்னது யாரு? யோபு. யோபுவின் காலகட்டத்தில் கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் இல்லை. அவர்களெல்லாம் வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்தினால, காளையின் ரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்பட்டார்கள். அவங்க பாவம் நிவிர்த்தியாக்கப்படவில்லை, பாவம் மூடப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இல்லை. அவர்கள் குறைந்த வெளிச்சத்தில் வாழ்ந்தார்கள். அந்த குறைந்த வெளிச்சத்தில் தனக்கு நடக்கிற தீமையை பார்த்து அவன் வெம்பி போய் யோபு சொல்கிறார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. உண்மை, சொன்னது உண்மை, நடந்ததெல்லாம் உண்மை. ஆனால் புதிய உடன்படிக்கையில் உங்களுக்கும் எனக்குமோ தேவன் இரக்கத்திற்கு ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி மீட்டு அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி அவருடைய உன்னத ஸ்தானங்களில் நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ நான் இப்போ ஒரு காரியத்தை பயப்படும் பொழுது ஆவியானவர் கூட இருக்கிறார், கிறிஸ்து கூட இருக்கிறார், மீட்பின் நன்மைகள் கூட இருப்பதனால நாம் பயப்பட்ட அந்த வினாடியே ஆவியானவர் சொல்லுவாரு, பயப்படாத நான் இருக்கிறேன் சொல்லுவார். அவருக்கு இல்லை, யாருக்கு?
யோபுவுக்கு இல்லை. அவர் சொல்றார், ஐயோ எனக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தர் இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே ஏங்கிறாரு. நான் பயந்துட்டே இருக்கிறேன், பயந்த காரியம் எனக்கு நடக்குது, நான் அஞ்சினது எனக்கு வருது, எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இல்லையேன்னு கலங்குறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார், நமக்கு கிறிஸ்துவர் இருக்கிறார். நான் பயந்து தடுமாறும் பொழுது அவர் உடனே சொல்வார், பயப்படாத, நான் இருக்கிறேன், கவலைப்படாத. அப்ப நான் பயந்தா கூட எனக்கு நடக்காது. ஆமீன். எடுத்துக்காட்டு எவீரு தன் மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். உடையாந்து வந்து இயேசுகிட்ட சொல்றாங்க, இயேசுவே என் மகள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, நீர் வீட்டுக்கு வந்து என் மகன் மேல கை வச்சின்னா அவ சொஸ்தம் அடைவா. ஓகே நான் வரேன். விசுவாசத்தோடு கேட்குறான், ஓகே நான் வரேங்கிற. அதுக்கு இடையில இந்த பெரும்பாடு உள்ள காரியங்களெல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் டைம் ஆகும்போது வேலைக்காரன் ஒடியாந்து வந்து எவீர்கிட்ட சொல்கிறார், அப்பா விட்டுருங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் இறந்து போய்விட்டாள் சொன்னாங்களா? அந்த செய்தியை கேட்டோன்னே நெஞ்சில் அடிச்ச மாதிரி பக்குன்னு பயம் வந்துருச்சு. யாருக்கு? எவீருக்கு. அப்படியே கலக்கம், ஒரு இருள் அவர் அப்படியே கவிக்கொண்டது போல. கை கட்டினது வாய் கெட்டலாம் போயிருச்சு. இயேசுவை பார்த்துட்டேன், இயேசுவிட்டையும் மேட்டரையும் சொல்லிட்டேன். அவர் வந்திருந்தார்னா காரியமே மாறி இருக்கும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டாக்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா காப்பாற்றி இருக்கலாங்க. அப்படியெல்லாம் பரம வைத்தியட்ட கிடையாது. நீ செத்து நாரி போனாலும் உன்னை உயிரோடு எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமீன். அப்படியே எவ்வீருக்கு உள்ள அப்படியே தடுமாறுது. அந்த வினாடியே இங்க 1000 அலுவல்கள் மத்தியில இயேசு இயங்கிட்டு இருக்கிறார், ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார், திரள் கூட்டம் அவரை மூடி இருக்குது. அந்த எவ்வீரனுடைய பயப்பட்ட அவிசுவாசப்பட்ட அந்த வினாடியை உடனே திரும்பி சொல்றாரு, எவ்வீரே பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்ப அவருடைய பயம் நிறைவேறினதா, இவருடைய அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நிறைவேறினதா? அந்த வினாடியே அவன் ஜம்முன் ஆயிட்டாரு. இல்லாட்டி யோபு போல அவரும் எழுதியிருப்பார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்து புதிய உடன்படிக்கையில் இயேசு அதை அனுமதிக்கவில்லை. பவுலை சொல்லலாம், 1 கொரிந்தியர் வாசிங்க, உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருந்தது. நாங்கள் தப்பி பிழைப்போம் என்பதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லை. நாங்கள் மரிப்போம் என்று காத்து கொண்டிருந்தோம். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், சர்வ வல்ல தேவன் எங்களை திரும்பவும் உயிரோடு எழுப்பினார், உயிர் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். ஹலோ, அவரும் பயந்துகிட்டார். அந்த கப்பல் பயணத்தில் கூட சொல்றாரு, சூரியனையாவது சந்திரனையாவது நாங்கள் பார்க்கல, 12 நாள் நாங்கள் சாப்பிடல, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையும் அற்று போயிருச்சு. அந்த நேரத்தில் இரவு கர்த்தருடைய தூதனானவர் வந்து பவுல்கிட்ட பேசுறார், பவுலே எழுந்துரு, பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்ப பவுல் பயந்தது அஞ்சினது அவனுக்கு நேர்ந்ததா, அல்லது தேவன் என்ன வாக்கு பண்ணினாரோ அது நேர்ந்ததா? இதுதாங்க ஆவியானவருடைய அற்புதமான ஆசீர்வாதம். புதிய உடன்படிக்கையின் அற்புதமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க பயந்து தடுமாறும் பொழுது கூட அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்கள்கிட்ட விலக மாட்டார். பயந்து அங்கலாய்த்து, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி பேசிட்டுனே இப்படி தடுமாற்றம் ஆயிடுச்சு, இல்லை 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 இல்லை, நான் இருக்கிறேன், அதையும் நான் சரி செய்கிறேன், அதையும் நான் உன்னை குணமாக்குகிறேன். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ நல்ல தேவனை ஆராதிக்கிறீர்கள் நீங்கள் ஒரு இடத்துல கூட சோர்ந்து துவண்டு போகக்கூடாது என்பது அவருடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. சத்தமா ஆமீன் சொல்லுங்க. அதனால தாங்க உங்களை அப்படியே ஆவியானவர் வந்து உங்களை வந்து ஷார்ப்பாக்கிட்டே இருக்கிறார். உங்களை வந்து புதிதும் கூர்மையுமான ஒரு எந்திரத்தினுடைய கருவி மாதிரி உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா நீங்கள்லாம் மலைகளை பெயர்க்கணும், குன்றுகளை எல்லாம் தகர்க்கணும். ஐயோ எனக்கு எந்த போராட்டமும் வேண்டாம் சாமி, நான் உண்டு, என் வேலையுண்டு, எனக்கு எந்த இது வேண்டாம் அப்படின்னு கிறிஸ்துவ வாழ்க்கையில் சொல்லவே என்ன ஒன்றும் பேச மாட்டேறீங்க, முடியாது. சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா இளைப்பாறுதலாக வாழலாம். கொஞ்சம் சத்தியம் தெரியலைன்னா என்னதான், கொஞ்சம் எதிர்நீச்சல் போடணும். போடுவதற்கு அவர் என்ன தராரு? பலன் தராரு. ஆமீன். எந்த ரூபத்திலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுவதற்கு உங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலையிலும் ஆவியானவர் பயன்படுத்துறாருங்க.
ஆஹா, நீங்கள் தோண்டு போயிடாதீங்க. எனக்கு ஏன் அவ்வளோ பெரிய கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வேலை, இல்லை 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 இல்லை. அதை உங்களுக்கு நீங்கள் தாங்குவதற்குரிய பாரத்தை தான் கொடுப்பாரே ஒழிய, நீங்கள் தாங்க முடியாத பாரத்தை உங்கள் மேல் சுமத்துகிற அநீதியுள்ள தேவன் அவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்கும் சவால் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமாக இருக்குது. ஒருவருக்கு பொருளாதாரத்தில் இருக்கலாம், ஒருத்தருக்கு வியாதியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப நபராக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சவால்களை சந்திச்சு தான் ஆகணும். ஆமீன். குறிப்பாய் குடும்ப கணவன் மனைவி உறவில் எல்லாம் அன்றாடம் சில சவால்களை சந்திக்கணும். ஆனால் சந்தோஷமாக சந்திக்கணும். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஏன்னா ரெண்டு மனசு ஒரே கூடாரத்துக்குள்ளே வசிக்குது. பயங்கர டஃப்பான போட்டிங்கிறது இதுதான். குத்துச்சண்டையில் கூட ஜெயிச்சிடலாம். ஆனால் அது ஒரு வெறும் 15 நிமிஷம். இது ஜீவனாலெல்லாம் உள்ள வாழணும். 2 பேர் உணர்வு வித்தியாசம், 2 பேருடைய எண்ண வித்தியாசம். ஒருத்தர் தாராளமாக செலவு பண்ணுவார், ஒருத்தர் கரெக்டாக அளந்தபடி. ஆற்றுல அளந்து போட்டாலும் அது மாதிரி இருக்கலாம். 2 பேர்த்தையும் ஒருங்கிணைச்சிருவாரு. அவர் வழி நடத்துகிற விதம் ஆச்சரியங்க. அப்போ ஆண்டாண்டு காலமாய் காத்து கொண்டு வந்த சில குணத்தை எல்லாம் கொஞ்ச நேரத்தில் நாம் விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதனால நீங்க தன்மானத்தை இழக்கல, உங்க சுயமரியாதை இழக்கல, நீங்கள் தேவனை பிரதிபலிக்கிறீர்கள். இது இயேசு கிறிஸ்துவினுடைய வழிங்க, மெத்தடுங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் தேவனுடைய கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாராமா. மனுஷனா இருக்கும் பொழுது அவர் 100க்கு 100 தேவன், 100க்கு 100 மனுஷன். அவர் மேலே காரி துப்புறாங்க, அவமானமாக பேசுகிறாங்க. அதை ஒருபொழுதும் மாம்சத்தில் எதிர்க்கல. அவர் அழகா ஆவியில் தான் அதை பார்க்குறாரு. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான். மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவன்களை அறியான். ஹலோ, ஆமேன். சரி, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி இன்றைக்கு நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இவருங்க பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு தேவாலயத்தில் வந்துட்டு சத்தம் போடுறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னண்டை வர கடவன், பானம் வந்து பானம் பண்ண கடவன். அடுத்த வசனம் சொல்லுது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில். இங்கே பாருங்க, இந்த இடத்துல மட்டும் இந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான வார்த்தை. இந்த இடத்துல வேத வாக்கியம் எழுதியிருக்கிறபடின்னு வரல, வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறபடியும் வரல. இந்த இடத்துல வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படாததுனால பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்பட. அதாவது இந்த இடத்துல எப்படி நாம் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு செய்த அந்த மீட்பின் காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிக்கிற உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அசைவாடுவார். அவன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நதியை போல வாழுகிறவன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னும் மகிமை அடையல, இன்னும் காரியம் இனிமேல் தான் சொல்ல போறார், இன்னமேல் தான் மகிமை அடைய போறார். இன்னும் பாவம் நிவர்த்தியாக்கப்படல. கிருபாதார பலியாய் பாவ பலியாய் இவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கணும், ரத்தத்தை சிந்தணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிரோடு எழும்பணும், மீட்பின் கிரிகளை முடிக்கணும்,
பிதாவின் வலது பார்சத்தில் மகிமைப்படுத்தப்பட்டவராய் அமர்ந்திருக்கணும். இத்தனை காரியம் நிறைவேறி இதை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது, என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார், என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் என்னுடைய இரட்சகர், இன்றைக்கு அவர் என்னுடைய இரட்சகராய் இருக்கிறார், மீட்பராய் இருக்கிறார், மேய்ப்பராய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார், ஆண்டவராய் இருக்கிறார், என்னுடைய மூத்த சகோதரனாய் இருக்கிறார், என்னுடைய பலனாய் இருக்கிறார் என்று வேதம் என்ன சொல்லுகிறதோ, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை, மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை வேதம் என்ன சொல்லுகிறதோ, அந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரின் நதி பாய்ந்தோடும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியான உங்க வாழ்வில் கிரியை நடப்பிக்கணுமா? பரிசுத்த ஆவியான ஒரு முழு பலத்தோடு உங்க வாழ்விலிருந்து வெளிப்படணுமா? பரிசுத்த ஆவியானவரால் சாரமேறப்பட்ட வார்த்தைகளை உங்க வாயிலிருந்து பேசணுமா? உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவங்க தாகம் தீர்க்கிற ஜீவ நதியாய் மற்றவங்க பெற்றுக்கொள்ளணுமா? சில பேரை பேசுனா பேசிட்டே இருக்கலான்னு கேட்கும். உட்காருங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க, கொஞ்ச நேரம் இருங்க. சில பேரை பார்த்தானா, ஐயோ ஹலோ நீங்க யாரு? நான் சொல்றேன், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் உங்க வாயில, உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய ஜீவநதி பாய்ந்தோடும். நீங்க பேசுனா அதை கேட்கறதுக்கு அப்படியே உள்ளம் கொதிக்கும், உள்ளம் சந்தோஷம் அடையும். சே, அவங்க பாடுறதை கேட்கலான் இருக்குது, அவங்க பேசுறதை கேட்கலான் இருக்குது, அவங்க பேசுனா ஏதோ ஒரு ஆறுதல், வறட்சி விலகுதுங்க, ஏதோ கசப்பெல்லாம் இருந்துச்சு அது அப்படியே மறையுதுங்க. அவர் பேசுகிறத கேட்கும் பொழுதெல்லாம், பிரசங்கத்தை கேட்கும் பொழுதெல்லாம், வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம், ஜெபிக்கிறத கேட்கும் பொழுதெல்லாம் உண்மையாலுமே தேவனுடைய பரலோக தைலம் என்னை அப்படியே நிறைக்கிறதை பார்க்குறேன், என் வாழ்க்கையில் பலனடைகிறத பார்க்குறேன், உற்சாகமடைய. இந்த ஒரு சாட்சி உங்களுக்கு இருக்கும் என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ள நதியை போல செயல்படுகிறார். ஆமீன். உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் பேசுவதற்கு வாஞ்சையாக இருக்குதா? உங்கள் பிள்ளைகளோட பேசுகிறீங்களா? உங்கள் கணவரோட பேசுகிறீங்களா? மனைவியோட பேசுகிறீங்களா? ஹலோ, நேரத்தை செலவிடுறீங்களா? உங்களுக்குள்ள கிறிஸ்து மகிமைப்படுகிற விதத்தில் நீங்கள் வாழும் பொழுது, நான் அல்ல கிறிஸ்து, இந்த ஆசீர்வாதம் எனக்குரியதல்ல கிறிஸ்து, என்னுடைய சிந்தை நான் அல்ல கிறிஸ்துவின் சிந்தை, நான் அவரால் ஆளப்பட்டு இருக்கிறேன், இந்த வாழ்வு அவர் எனக்கு கொடுத்த வாழ்வு, இந்த ஜீவன் அவருடைய ஜீவன், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது, எனக்கு சுற்றி இருக்கிற சகல நன்மைகளும் அந்த கல்வாரி சிலுவையின் மீட்பின் மூலமாக எனக்கு வந்தது. அந்த உள்ளத்தோடு, அந்த இருதயத்தோடு, அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பலமாய் செயல்படுவார். ஒருவேளை உங்களை சுற்றி உங்கள் அருகில் கசப்போ வெறுப்போ ஒரு விதமான தேவையில்லாத தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த நதி சாரமேற்றப்பட்ட கிருபை பொருந்தின அந்த வார்த்தைகள் வெளியே வந்து இது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும், இது பாய்கிற இடமெல்லாம் பரிசுத்தத்தை கொடுக்கும். ஹலோ, எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நான் ஒருத்தர் தாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எங்கள் கணவர் ரட்சிக்கப்படல, எங்கள் பிள்ளை, அதனால் பிசாசு ஒரே போராட்டம் பாஸ்டர், விக்கிரக ஆவி வந்து பிடிக்குது பாஸ்டர், சர்ப்பத்தின் ஆவி வேலை செய்யுது பாஸ்டர். ஹலோ, உங்கள் மண்டையை கழுவுங்க. மண்டையை கழுவுனீங்கன்னா வாய் கழுவிடலாம். வேதம் சொல்லுகிறது, ஒரு விசுவாசியான ஸ்திரீ அவிசுவாசியான புருஷனை திருமணம் செய்திருந்தால் அந்த விசுவாசியான ஸ்திரீயின் நிமித்தம் அவிசுவாசியான புருஷனும் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அதனால் போய் அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஒரு எதிர்மறையான சூழ்நிலை சிக்கிட்டாங்க, ஒரு நிர்பந்தமாக முடிஞ்சிருச்சு, ஏதோ தடுமாற்றம், கவனக்குறைவு, ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அதற்கு அவர் ஒரு ரெமிடியை வச்சிருக்கிறார். ஆமேன். அதனால் உங்ககிட்ட இருக்கிற ஜீவன் பெருசுங்க, அவங்ககிட்ட இருக்கிற ஜீவன் சின்னது. அதை பாருங்க, பிசாசு வர அனுமதி கிடையாது. உங்கள் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் போட்டுக்குள்ள தண்ணி வர அனுமதி கிடையாது. இயேசு அங்க இருந்துச்சுன்னா எந்த தீமையாவது இயேசுவை தொட்டா செத்துச்சு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அதை நான் விசுவாசிக்கிறேன், மனசார நான் விசுவாசிக்கிறேன்.
அவருடைய வல்லமை என் மேல் இருக்குது, அவருடைய ஜீவன் இருக்குது, அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் பொழிந்தள்ளப்பட்ட ஆவியானவராய் எனக்குள் இருப்பதனால அவருடைய மகிமையை யாராவது தொட்டா செத்தோன் பழைய ஏற்பாடு சொல்லுது. புதிய ஏற்பாட்டின் மகிமையாய் நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம பிசாசு தொட முடியுமா? பிசாசு தொட்டா செத்தா, அப்படி சொல்லுங்களேன். தொட்ட செத்த. ஆமா, சும்மா ஒன்றும் சர்வ சாதாரணம் இல்லை. நீங்கள் இன்னும் ஒன்றுமில்லாத தேவனை ஆராதிக்கிறோமா? சர்வவல்ல தேவனை ஆராதிக்கிறோம். மனதில் பதியவை. அதனால் அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார். வா, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னில் வாழ்பவர் பெரியவர், அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமேலை. நான் இருப்பதின் நிமித்தம் இந்த கூடாரம் அமைதியாக இருப்பதாக. கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருப்பது நிமித்தம் என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாவதா. ஆமேன். இந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொல்லுச்சுன்னா நீங்க பிரச்சனைக்குரிய நபராய் இருக்க மாட்டீர்கள், பிரச்சனையை தீர்க்கிற நபராய் இருப்பீர்கள். யூ ஆர் த ப்ராப்ளம் சால்வர், நாட் ப்ராப்ளம் மேக்கர். சில வீட்டில் பிரச்சனையே சின்னதாக இருக்கும், டக்குன்னு லென்ஸை வச்சிருவாங்க. எறும்பு எத்தனுண்டு, சின்ன எறும்பு. அப்படி பிரச்சனையை டக்குன்னு லென்ஸை கொண்டு வந்து எங்கே வைக்கிறது? அந்த எறும்பு மேலே வச்சு அது டைனோசர் மாதிரி காட்டுதுங்க. ஐயோ சொல்லுங்க. நான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவருடைய ஜீவன் என் மேல் இருக்கிறது. புலம்பலை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். எங்கே ஒருவேளை புலம்பல் இருந்தால் அங்கே சிங்காரமாய் நான் இருப்பேன். ஒருவேளை ஒடுங்கி போன இடம் இருந்துச்சுன்னா அங்கே துதியின் உடையாய் நான் இருப்பேன். சே, அது மேலே தாங்க அபிஷேகம் இருக்குது. எங்கெல்லாம் அப்படியே வறட்சியாக இருக்குதோ அங்கே நான் செழிப்பாக இருப்பேங்க. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற மகத்தான வேலை. தாகமுள்ளவன் வரக்கடவன். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆவியினால் தாகம் தீர்க்கப்படுகிறீர்கள். ஆமேன். சத்தமாமேன்னு சொல்லாமே. அதனால் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி நதி, அப்படி போன இடமெல்லாம் செழிப்படையுது, பசுமையாக இருக்குது, இலை காஞ்சு போகலை, இலை பசுமையாக இருந்து கனி தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற அந்த ஒரு மரம் எப்படி இருக்குதோ அதுபோல் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்பேற்பட்ட நதியை போல இருப்பதாக. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவன் உண்டாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும், மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும். அவிசுவாசமோ மற்றவர்களை எல்லாம் நாசப்படுத்துகிற, மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கிற, மற்றவர்களை உதறித்தழுகிற, மற்றவர்களை மனமடிவாகிக்கிற, மற்றவர்களுக்கு மனசை சோகடிக்கிற ஒரு தீமையான சாபமான பிற்போக்கான எந்த வார்த்தையும் என்னிடத்தில் நான் பேச மாட்டேன். ஏனென்றால் எனக்குள்ளே ஜீவன் ஊற்று இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ ஊற்று இருப்பதனால என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவனை கொடுக்கும், அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும். ஆமேன். சத்தமாமேன்னு சொல்லாமே. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம்ம மத்தியில் சென்னையிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. கை தூக்குங்க, கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்கலாமே. அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க. நேற்று ஈவினிங்காக அவங்க ஃபோன் அடிச்சிருந்தாங்க, நாங்கள் ஈரோடு வந்திருக்கிறோம், உங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் வரணும், கண்டிப்பாக வாங்க. அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஏதாச்சும் 2 வார்த்தை பேசுகிறீங்களா? வாங்க வாங்க, ஒரே நிமிஷம் உட்காருங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். வாங்க 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 வாங்க. மற்ற எல்லாரும் ஒரே நிமிஷம் உட்காரு. பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக்சுவலி நாங்கள் சென்னை பட்டணத்தில் மயிலாப்பூர் பகுதியில் நாங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். என்னுடைய ஒய்ஃபுக்கு நாகர்கோயில். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று 2012ஆம் ஆண்டு நாங்கள் சென்னை பட்டணத்திற்கு நாங்கள் கடந்து வந்தோம். பட்டினப்பாக்கம், சாந்தோம், ஆக்சுவலி அந்த கடற்கரை ஏரியாவில் நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை ஒரு வீட்டு கூட்டமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2004ஆம் ஆண்டு நான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அதிலிருந்து நான் வேதாகம கல்லூரி முடித்துவிட்டு ஆண்டோட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஊழியம் இல்லாத நாட்களிலே நாங்கள் பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை AFT சர்ச்சுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம்.
ஆண்டவர் குடும்பத்தை நடத்தி வருகிறார். கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் நிறைய நேரம் எங்கள் ஈரோட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். 2006 மதுரையில் வேதாகம கல்லூரியில் பயின்ற பொழுது என்னுடைய உடன்படித்த ஒரு மாணவன் இங்கே ஈரோடு பகுதியை சார்ந்தவர். அதனால் ஈரோடு எனக்கு தெரிந்த ஒரு பகுதி. பிரப் சர்ச்சி கிரவுண்டில் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு நபர்களை கூட்டு 3 நாள் மீட்டிங் வேதாகம கல்லூரி படிக்கும்போது இங்கே நடத்தினோம். ஆகவே ஈரோடு நன்றாக அறிந்த பகுதியினால் பாஸ்டரோட மெசேஜெலாம் நிறைய நான் யூடியூப்பில் நான் பார்த்துருக்குறேன். நேற்று நான் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நைட்டு ஊர் கிளம்புறோம். நாங்கள் எதை சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டர்கிட்ட பேசினார். உடனே நான் பாஸ்டருக்கு ஃபோன் அடித்தேன். வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், உங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா சரியான திருச்சபைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏன்னா எந்த இடத்துல வார்த்தை இருக்கிறதோ அங்கே இருக்கிற மனுஷங்க உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. வார்த்தை இருக்கிற சபை உயிர்ப்பிக்கப்படும். அங்கே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நானும் உங்களோட திருச்சபைக்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் இந்த உங்கள் சபையின் மூலமாக தேவன் இந்த ஈரோடு பட்டணத்தில் கர்த்தர் பெரிய ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதலை தேவன் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த போதகருக்கு நான் நன்றி பலிகளை செலுத்துகிறேன். தேங்க்யூ பாஸ்டர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றாய் படிப்பார்கள் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் படிப்பில் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் மண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காய் நன்றி. உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி. எப்பொழுதெல்லாம் வார்த்தை உயர்த்தப்படுகிறதோ அங்கே ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறீர் ஆண்டவரே. உடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அழியாத என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான வார்த்தைகளை நீர் தந்திருக்கிறீரப்பா. அதை மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை உடைய இருதயத்தில் வைச்சிருக்கிறேன். உடைய எண்ணங்களுக்குள்ள, உணர்வுகளுக்குள்ள அவைகளெல்லாம் அப்படியே 2 கலக்கட்டும். கிறிஸ்துவின் சிந்தை நாளுக்கு நாள் மறுரூபமாகட்டும். அந்த வெளிச்சத்தில் என்னுடைய அன்றாட வாழ்க்கை பயணம் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். உடைய வேத வசனத்தின் அர்த்தங்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனக்கண்களை திறந்ததற்காய் நன்றி. உடைய வார்த்தை இவர்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் கொடுக்கட்டும். இவர் அன்றாட வாழ்க்கையை சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வோம், மதிலை தாண்டுவோம் என்று சொன்னாங்களே, அந்த ஒரு ஜெயம் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய நாமத்திற்கே மகிமை. விசேஷமாய் சென்னை பட்டணத்து வந்த ஊழியக்காரருக்காய் நன்றி, குடும்பத்திற்காய் நன்றி. அவங்க செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விளக்கை கொளுத்தினவர் நிச்சயம் விளக்கு தண்டின் மேலே வைப்பார். அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். அவர்களுக்குள்ள விளக்கை ஏற்றின தேவன் கர்த்தர் நிச்சயமாக அநேக ஆயிரங்களுக்கு இந்த மகனை பயன்படுத்துவாராக. அவருடைய மனைவி 2 பிள்ளைகளுக்காய் நன்றி. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சகல நன்மைகளும் சமாதானமும் இளைப்பாறுதலும் என்றென்றைக்கும் அவங்களுடைய கூடாரத்தில் தங்குவதாக. அப்படி செய்வதற்காய் நன்றி. வந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.